Hello students, வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அதான் பேசிக் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இது பேரை கேட்ட உடனே கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பீங்க. ஆனா ட்ரஸ்ட் மீ, நம்ம இதை எவ்ளோ சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணாம எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெடியா? உங்க லைஃப்ல எப்பவாதும் இப்படி நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்வெட்டரோ இல்ல ஒரு சிந்தட்டிக் ஷர்ட்டோ போட்டுட்டு கழட்டும்போது ஷ்ன்னு ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். லைட்டா ஷாக் அடிக்கும். சில நேரம் கார் டோரை தொடும்போது டிச்னு ஒரு ஃபீலிங் வரும்ல. அந்த கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் அது என்ன? அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் நம்ம டாபிக் எலக்ட்ரிக் சார்ஜ். சோ இந்த எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. வாங்க இது ஒரு கதை மாதிரி பாப்போம். ஒரு ஊர்ல 2 பெரிய ரைவல் டீம்ஸ் இருக்கு. ஒரு டீம் பேரு பாசிட்டிவ் டீம், இன்னொரு டீம் பேரு நெகட்டிவ் டீம். இவங்க தான் நம்ம பிசிக்ஸ் கதையோட ஹீரோ, வில்லன் எல்லாமே. இந்த 2 டீம்ஸ்க்கும் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரே டீம் மெம்பர்ஸ், அதாவது 2 பாசிட்டிவ் சார்ஜஸோ இல்ல 2 நெகட்டிவ் சார்ஜஸோ எப்பவுமே ஒன்னா சேர மாட்டாங்க. ஒருத்தர் தள்ளி விடுவாங்க, விலகி போவாங்க. ஆனா டிஃபரெண்ட் டீம்ஸ், ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் எப்பவுமே மேக்னெட் மாதிரி அட்ராக்ட் ஆகும். சிம்பிளா சொல்லணும்னா லைக் சார்ஜஸ் ரிப்பெல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். இதுதான் பிசிக்ஸோட பேசிக் ரூல். சார்ஜ்க்கு ஒரு 3 கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதுல முதலாவதா பாப்போம். ரூல் நம்பர் 1, additivity. இதை நீங்க ஈஸியா டீம் ஸ்கோர் ரூல்னு நினைவுல வச்சுக்கலாம். ஒரு டீமோட டோட்டல் ஸ்கோர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமோட டோட்டல் சார்ஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டெஃபினேஷனை பார்த்தா கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா இதோட மீனிங் ரொம்ப சிம்பிள்பா. ஒரு சிஸ்டம்ல 10 சார்ஜஸ் இருக்கட்டும், 100 சார்ஜஸ் இருக்கட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அது எல்லாம் ஒன்னா சேர்த்து கூட்டினா, அதாவது ஆட் பண்ணா வர்றதுதான் டோட்டல் சார்ஜ். மாஸை ஆட் பண்ற மாதிரி தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், சார்ஜுக்கு பிளஸ் மைனஸ்னு சைன்ஸ் இருக்கு. சோ அந்த சைன்ஸை மட்டும் கரெக்டா போட்டு ஆட் பண்ணிடணும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு சிஸ்டம்ல +2, -5 அப்புறம் +4ன்னு 3 சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் சார்ஜ் என்ன? ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. So 2 - 5 + 4 டோட்டல் சார்ஜ் +1 ஆகுது. பாத்தீங்களா? இது சிம்பிள் ஆல்ஜிப்ரா தான், பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, அடுத்தது ரூல் நம்பர் 2, கான்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதை நம்ம பிளேயர் ட்ரேட் ரூல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கிரிக்கெட் டீம்ல பிளேயர்ஸ் ஒரு டீம்ல இருந்து இன்னொரு டீமுக்கு ட்ரேட் பண்ணலாம். ஆனா கிரவுண்ட்லயே புதுசா ஒரு பிளேயரை உருவாக்க முடியாதுல்ல. அதேதான் சார்ஜ்க்கும். இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தா, ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம், அதாவது வெளியே இருந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு சிஸ்டம்ல டோட்டல் சார்ஜ் எப்பவுமே மாறாம கான்ஸ்டன்டா இருக்கும். நம்மளால சார்ஜை புதுசா கிரியேட் பண்ணவும் முடியாது, இருக்கிறத டிஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. அத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்த மட்டும்தான், அதாவது டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா கான்செப்ட் சூப்பரா புரியும். ஒரு கிளாஸ் ராட சில்க் கிளாத்ல தேக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே நியூட்ரலா இருக்கு. ரெண்டுலயும் சேம் அமௌண்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. இப்போ தேய்ச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? கிளாஸ் ராட்ல இருந்து கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் சில்க் துணிக்கு போயிடுது. சோ கிளாஸ் ராட் இப்போ பாசிட்டிவ் ஆயிடுச்சு, சில்க் நெகட்டிவ் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா புதுசா எந்த சார்ஜும் உருவாகல, ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் தான் ஆயிருக்கு. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ரைட், இப்போ நம்ம 3வது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலுக்கு வரும். ரூல் நம்பர் 3, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இத நோ ஹாஃப் பிளேயர்ஸ் ரூல்னு சொல்லலாம். டீம்ல அரை பிளேயரை எடுக்க முடியாதுல்ல, ஒரு பிளேயர் 2 பிளேயர்னு தான் எடுக்க முடியும். எக்ஸாக்ட்லி அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் ஆகுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எந்த ஒரு சார்ஜும் ஈன்னு சொல்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் சார்ஜோட இன்டெக்ரல் மல்டிபிளா தான் இருக்கும். ஃபார்முலாவை பார்த்தா Q = NE. இங்க N ஒரு இன்டீஜரா இருக்கணும், அதாவது 1, 2, 3 or -1, -2, -3 மாதிரி ஒரு முழு எண்ணா தான் இருக்க முடியும். அது எப்போவே 1.5 or 2.7 மாதிரி ஃப்ராக்ஷனா இருக்கவே முடியாது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கு. இங்க பாருங்க, சார்ஜ் ஒரு மாடிப்படி மாதிரி. நம்ம எப்படி 1வது படியிலையோ இல்ல 2வது படியிலையோ தான் கால் வைக்க முடியும். 1வது படியில 2 படிக்கு நடுவுல எப்படி நிக்க முடியும்? முடியாதுல்ல. அதேதான் சார்ஜும். அது ஒரு E, 2E, 3Eன்னு இப்படி டிஸ்கிரீட் வேல்யூஸ்ல தான் இருக்க முடியும். 1.5E மாதிரி நடுவுல இருக்க சான்ஸே இல்ல. திஸ் இஸ் குவான்டைசேஷன். அப்போ அந்த பேசிக் யூனிட், அந்த ஒரு மாடிப்படி ஈயோட வேல்யூ என்ன? அதுதான் இது.
1.6 into 10 to the power of minus 19 கூலும். இதுதான் ஒரு எலக்ட்ரானோட நெகட்டிவ் சார்ஜ் அல்லது ஒரு புரோட்டானோட பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் யூனிவர்ஸ்லயே நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் பாசிபிள் சார்ஜ் பாக்கெட். வாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட்ல -3.2 into 10 power minus 19 கூலம் சார்ஜ் இருக்கு. அப்போ அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? நம்ம ஃபார்முலா Q is equal to Ne. நமக்கு n தான் வேணும். So n is equal to Q by E. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -3.2 x 10 power minus 19 1.6 x 10 power minus 19ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? n equals -2. அந்த -2 ஒரு இன்டிஜர், ஒரு முழு எண். So இது பாசிபிள், பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது. நம்ம இப்போ 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸும் படிச்சிட்டோம், நல்லா புரிஞ்சிருக்கோம். ஆனா இதுல சில காமன் மிஸ்டேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்ஸ்ல நம்ம மார்க் குறைக்கிற அந்த சைலண்ட் கில்லர்ஸ் என்னன்னு பார்த்து அதை இப்பவே கரெக்ட் பண்ணிக்கலாம். முதலாவது தவறான எண்ணம், ரப் பண்றதுனால புதுசா சார்ஜ் உருவாகுது. இது ரொம்ப பெரிய தப்பு. உண்மை என்னன்னா, நம்ம தேக்கும்போது சார்ஜ் கிரியேட் ஆகுறதில்ல. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகுது. ஸோ the total charge in the system எப்பவுமே சேமா தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, charge is always conserved. ரெண்டாவது காமன் மிஸ்டேக், சார்ஜுக்கு எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். 2.5V மாதிரி கூடவே கூடாது. இதை எப்பவுமே மறந்துடாதீங்க. அந்த மாடிப்படி எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்கா? நீங்க ஸ்டெப்ஸ் மேல தான் இருக்க முடியும், நடுவுல இருக்க முடியாதுல்ல? அதே மாதிரி சார்ஜ் வேல்யூஸ் எப்பவுமே 1E, 2V, -3E, -10E மாதிரி தான் இருக்கும். ஒருபோதும் 2.5E or 0.7E மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஈல இருக்காது. சார்ஜஸ் குவான்டைஸ். சரி, ஒரு ஃபைனல் ரிவிஷன். நம்ம இன்னைக்கு படிச்ச 3 கோல்டன் ரூல்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட், அடிட்டிவிட்டி. டோட்டல் சார்ஜ்க்கு சிம்பிளா அல்ஜிப்ரிக் சம் எடுத்தா போதும். செகண்ட், கன்சர்வேஷன். சார்ஜை கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குவான்டைசேஷன். சார்ஜ் எப்பவுமே ஈயோடைய இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ்ல டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ்ல தான் இருக்கும். Q is equal to Ne. இந்த மூணும் தான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இப்ப நம்ம சார்ஜ் டீம்ஸ் பத்தி பார்த்தோம். அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க, ரிப்பெல் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம், கரெக்டா? ஆனா இப்போ ஒரு கேள்வி, இந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸோட ஸ்ட்ரென்த் எவ்ளோ இருக்கும்? அதை எப்படி மெஷர் பண்றது? அதை தான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்க்க போறோம். த வெரி ஃபேமஸ் கூலும்ஸ் லா. ஸ்டே டியூன்.